Hello future. Welcome to Sazat Creation. நாம இருக்கிற பிளேலிஸ்டோட பேரு திருச்சி மேஞ்சிடுவோம். இந்த பிளேலிஸ்ட் எதுக்குன்னா, இந்த பிளேலிஸ்ட் வந்து ஒரு ரிவ்யூவிங் பிளேலிஸ்ட். நம்ம சேனல்ல பொறுத்த வரைக்கும் இதுதான் போடணும் அது போடக்கூடாதுன்னா இல்லை, நம்ம மக்கள் எல்லாத்த பத்தியும் தெரிஞ்சுக்கணும். அதுக்காக நான் கிரியேட் பண்ண சேனல் தான் சாசட் கிரியேட். அந்த மாதிரி அதன் வகையில நான் வந்து எல்லாமே பிளேலிஸ்டா போட்டுட்டு இருக்கேன். இப்போ இந்த பிளேலிஸ்ட் புது டெக்னாலஜிக்கெல்லாம் வருது, புது ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வருது, அதை ரிவ்யூ பண்ற ஒரு பிளேலிஸ்ட் தான் இது. பிரிச்சு மேஞ்சிடுவோம். தமிழ்ல இங்கிலீஷ்ல வந்து ஏர் டு வேர். சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பிரிச்சு மேய்ஞ்சு போறோம்னா, ஆமா, இது உள்ள என்ன இருக்கு, இது உள்ள என்ன இருக்கு, ஐயா வர இருங்க ஐயா, இது உள்ள என்ன இருக்கு பார்க்கலாம். இது உள்ள என்ன இருக்கு பிரிச்சு மேஞ்சிடலாம். ஐயா இருங்க ஐயா வரேன் ஐயா. இது என்னதுன்னு பாக்குறீங்களா? காட்டுறேன். நமக்கு இதுல ரெண்டு பீஸ் வந்தது. ஒன்று வந்து இந்த பீஸ், இன்னொன்று வந்து இந்த ஹோல்டர் மாதிரி. இதை வந்து இந்த பாலோட அட்டாச் பண்ணணும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ டைப்ல ஒன்று கொடுத்துருக்கும். அதை கொஞ்சம் லூஸ் பண்ணிட்டு அப்படியே அட்டாச் பண்ணிடலாம். இன்னும் இது என்னன்னு உங்களுக்கு தெரியல. இதுதான் ஃபோன் ஸ்டாண்ட். இது ஃபோன் ஸ்டாண்ட். நீங்க பாத்தீங்கன்னா இன்சாட்டான்ற ஒரு வெப்சைட்ல தான் இதை வாங்கினேன். இதோட விலை வெறும் 100 ரூபா மட்டும்தான். இந்த டெலிவரி சேர்த்து ஒரு 160 ரூபாச்சு. ரெண்டுத்துலையுமே ₹1 கம்மி, அவ்வளோதான். மற்ற ஆன்லைன் ஷாப்பிங்கை விட இதில் கொஞ்சம் ப்ராடக்ட்லாம் கம்மியாகுது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து படம் பார்ப்போம், நம்ம வந்து இப்படியே பிடிச்சினே படம் பார்த்துன்னு போனால கை வலிக்கும். அதனால கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ப்ராடக்ட். பார்த்தீங்கன்னா நான் இப்படி பிடிச்சின்னு பார்க்கறத விட நம்ம கேமிங் கூட இது மாதிரி விளாட பாருங்க. என் கையே இல்லை, அது பார்த்துன்னு இருக்குது அப்படியே. ஆனால் ஒன்று வலி இங்கே ஒன்று வலிக்குது பாருங்க. அப்படியே பார்க்கலாம். ஃபோன் ஒன்றுமே ஆகாது. அதே மாதிரி நீங்கள் தூங்கும்போது படம் பார்க்கணும், படிக்கணும்னு சொல்லி இபுக்ஸ் படிப்பீங்க, படம் பார்ப்பீங்க, யூடியூப் நோண்டுவீங்க. அந்த மாதிரி டைமில் கூட இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரொம்ப நேரம் ஃபோனை பிடிச்சினே இருந்த கை வலிக்கும். அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி ஹோல்டர் போட்டு நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் கேம் விளையாட்டே இருக்கும்போது தோத்துட்டிங்கன்னா டக்குன்னு நம்ம கையை சேன் பண்ணுவோம். இதில் வந்து நம்ம ஃப்ரீயாக பண்ணலாம். அப்போ இதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பசங்க நீங்கள் வீடியோ கிளாஸஸ்லாம் கூட அட்டென்ட் பண்ணும்போது ரொம்ப நேரம் இப்படி பிடிச்சிட்டே இருக்கும். அப்போ உங்களுக்கு கை வலிக்கும். ஆனால் இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு எதுவுமே தேவையில்லை. ஃப்ரீயாக அப்படியே உட்காந்து படம் பார்த்துட்டு நம்ம கிளாஸஸ்லாம் நம்ம பார்க்கலாம், எல்லாமே படிக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையை நம்ம டிஜிட்டலில் தான் வாழ போகிறோம். கண்டுபிடிப்புன்னு இந்த கண்டம்னு இருக்கும்ல, அந்த கண்டத்தை பற்றிலாம் இதில் பார்த்துடலாம். ஒன்று, ரொம்ப நேரம் நீங்கள் மாட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடமும் உங்களுக்கு இந்த ஏரியா இங்கேயும் லைட்டாக வலிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த ஃபோனோட வெயிட்னால நீங்கள் வேணால் ஒரு துணியோ இல்லை ஒரு கச்சிப்போ வச்சு கூட நீங்கள் ஆட் பண்ணி இப்படி வச்சுக்கலாம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல பேர் தூக்கம் வரும்போது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா பல பேர் நைட்டில் வந்து ரொம்ப நேரம் முழிச்சிருந்து படங்க பார்க்குறாங்க, ஃபோன் நோண்டுறாங்க. அதனால அவங்களோட ஹெல்த்தும் கெட்டு போகுது, உடம்பு கெட்டு போகுது. அப்போ அவங்களால ரொம்ப நேரம் அந்த ஃபோனை பிடிச்சினே இருக்க முடியாது. அதனாலே சீக்கிரமாகவே தூங்கிடுவாங்க. அப்படியே அவங்க மேலே அந்த ஃபோனை போட்டு தூங்கிடுவாங்க. இதில் இருக்கிற கண்டம் என்னன்னா, நம்ம கையிலே பிடிக்க தேவையில்லை. அப்படியே இருந்துச்சுன்னா ரொம்ப நேரம் ஆனால் கூட நம்ம தூங்கவே மாட்டோம், அப்படியே ஃபோனையே பார்த்துட்டு இருப்போம். இதில் வர அந்த ப்ளூ லைட்டு வந்து நம்மளை தூங்கவே விடாது, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதனால் இது பகலில் மட்டும் யூஸ் பண்ண பாருங்கள், நைட்டில் அவாய்ட் பண்ணிவிடுங்க. மற்றபடி இது வந்து ஒரு நல்ல கண்டுபிடிப்பு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்ம எல்லாருமே இப்போ வீட்டில் தான் இருக்கிறோம். கொரோனா டைம் வேறு. ரொம்ப நேரம் உங்களுக்கு போர் அடிக்கும். நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்குங்க, நிறைய படங்கள் பாருங்கள், எல்லாம் யூடியூப் பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. அறிவை வளர்ப்போம், கொரோனாவை எதிர்ப்போம். வாழ்க தமிழ். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸை நம்ம ரிவ்யூ பண்ணலாம், பிரித்து மேயலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் சப்ஸ்கிரைப். நான் இந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் நம்ம பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம், கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. புது விஷயங்களையும் புது கண்டுபிடிப்புகளையும் யாம் பெற்ற ப்ராடக்ட் இவ்வையகமும் பெற வேண்டும்.